ஹலோ கைஸ், மறுபடியும் நாங்கள் வந்துட்டோம். இந்த வாட்டி எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூர் ஒன்று போயிருந்தோம். நம்ம குமாரோட பழைய ஆஃபீஸ் மேட்ஸ்லாம் பிளான் பண்ணி ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சரி, நம்ம தான் பிளான் போட்டு எந்த டூரும் சக்ஸஸ் ஆக மாட்டுது அப்படின்னு இவங்க போட்ட பிளானுக்கு நான் ஓகே சொல்லிட்டேன். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டேட்டில் இருக்க வேகமான் தான் போகிறோம். அண்ட் இது ஒரு பெரிய ஜேர்னியாக இருக்க போகிறதுனால போகிற வழியில் சாப்பிட்றதுக்காக ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டோம். இப்போ நாங்கள் போகிறது நார்மலான ரூட் பஸ் கிடையாது. இவங்களே பஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணிட்டாங்க. 7:30க்கு பஸ் வந்துடும். ஸோ கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்கன்னு சொன்னாங்க. ஆனா நாங்க ரீச் ஆகி வண்டியெல்லாம் பார்க் பண்ணிட்டு வந்து பார்த்தா வெளியில ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. சுமார் ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு பஸ் ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் ஆச்சு. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அப்படிப்பட்ட சம்பவம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா அது என்ன சம்பவம்ட்டு நீங்க நம்ம வீடியோ தொடர்ந்து பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். பஸ் வந்ததும் அதுல ஏறி பக்காவா ஒரு ஜன்னல் சீட்டை பார்த்து நம்ம செட்டில் ஆயாச்சு. டைம் 9:30 ஆக போகுது. ஆனா நாங்க அந்த ஸ்பாட்ல இருந்து இன்னும் ஒரு இன்ச்சு கூட நகரல. ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னும் வர வேண்டிய ஆளுங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் சுமார் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா எல்லாரும் வந்து ரீச் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸையும் எடுத்துட்டாங்க. எனக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ட்ரிப் மாதிரி தான். ஏன்னு பாத்தீங்கன்னா பஸ்ல வந்த எல்லாருமே அவங்களுக்கு அவங்க தெரிஞ்சவங்க. எனக்கு மட்டும்தான் இதுல யாரையுமே தெரியாது. பஸ்ல எல்லாரும் டான்ஸ்லாம் ஆடிட்டு வருவாங்கன்னு பார்த்தேன். ஆனா பஸ்ஸே செம்ம சைலண்டா இருந்துச்சு. யாரு சைலண்டா இருந்தான்னு நான் ரொம்ப வைலண்ட்டு நம்ம குமார் பிஸ்கெட் பாக்கெட்டை பிரிக்க ஆரம்பிச்சிட்டான். நானும் பிஸ்கெட் சாப்பிட்டுக்கிட்டே இந்த டிராவலிங்கை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த வேகமான் சீரிஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே மினி பிளாகா தான் வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.